ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். அடுத்த சம் பாருங்க. அந்தோணி ஒரு தொகையை கூட்டுவட்டி வீதத்தில் வங்கியில் முதலீடு செய்கிறார். 3 வருட முடிவில் 6690 ரூபாய் மற்றும் 6 வருட முடிவில் 1035 கிடைக்கும். எனவே அவர் முதலீட்டு தொகை காண்க. அதான் அசல் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இதுவே தனி வெட்டியா இருக்கும் பட்சத்துல 3 வருஷமோ அதையும் போட்டு இதையும் வகுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு போட்டுரும். சரிங்களா? இது கூட்டு வட்டி மிக மிக முக்கியமானது. சரிங்களா? இதை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரையில ஒரு முறை கேட்டிருக்காங்க, ஆனா கேட்டது கிடையாது. சரிங்களா? மேபி கூட்டு வட்டி சைட்ல கொஸ்டினை வந்து டஃப் பண்ணணும் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? சரி, பார்த்துக்கோ. 3 வருட முடிவுல 6690. சரிங்களா? நமக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன சொல்றோம்? பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என்ன. 3 வருஷம் அப்படின்னா என்ன வரும்? இது பாரு, பி நமக்கு தெரியாது. ஸோ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என்ன 3 ஈக்குவல் டு எவ்வளவு? 6690. சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பாரு. 6 வருட முடிவில் 10,035 ரூபாய். அப்ப என்ன வரும்? பாரு, பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 10,035. செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் வகுத்துரு. வகுத்துடலாமா? எப்படி? 2/1 வகுத்துரு. பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 6 பை பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 10,035 பை 6690. சரிங்களா? பிக்கு பி கேன்சல் பண்ணிடலாம். அடுக்குல 3க்கு 3 போயிடுச்சுன்னா 3 வரும். சரிங்களா? 3 அடிச்சுட்டா மீதி 3 வரும். அப்போ பி 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு வகுத்துட்டா என்ன வரும்? அதான் 5ஆம் வாய்ப்புல வகுக்கலாமா? 5 5 மீதி வரும். 3 5 மீதி என்ன வரும்? 19 வரும். மறுபடியும் 3 5 4 வரும். 8 40 பைத்து 100 7 35 3/2. சரிங்களா? நமக்கு என்ன வந்திருக்கு இப்போ? 3/2. சரிங்களா? இந்த வேல்யூவை இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம்ல. சரியா? அதாவது 1 பிளஸ் ஆர் பை 100 the whole power cube equal to 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் கியூப். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும்? பி ஆஃப் 3/2 ஈக்குவல் டு 6690. பி மட்டும் வச்சுட்டு என்ன மாத்தலாம்? பி ஈக்குவல் டு 6690 2/3. சரிங்களா? 1 3 3. சரிங்களா? 3 9 0 0 2 6 4 44. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன வருது? 4460. எனவே அவர் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? 4460 ரூபாய். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. இதற்கு முன்னதாக போட்ட கணக்கு போலவேதான். கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் எனில் அசல் காண்க. சரிங்களா? மிக முக்கியமான கணக்குன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபார்முலா என்ன? பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100. எத்தனை வருஷம்? 2 வருஷத்துல எவ்வளோப்பா? 4500 ரூபா. சரிங்களா? அடுத்து 4 ஆண்டுகள்ல பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு 6750 ரூபாய். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. 2/1. சரிங்களா? என்ன வரும் நமக்கு? பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n பை பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு 6750 பை 4500. சரிங்களா? 2 இங்க 2 வந்துடும். பிக்கு பியும் கேன்சல், 0க்கு 0வும் கேன்சல். சரிங்களா? அப்புறம் எதாவது அடிக்கலாம்? 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? 9 5 45 இங்க 90 வந்துடும். 1 5 5 17 ஆயிடுமா? 3 5 மீதி என்ன ஆயிடும்? 5 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? 2 5 10 7 5 35 18 5 90. அப்போ 27/18. இதையும் அடிக்கலாம்ல. எப்படி அடிக்கலாம்? 9 3 27 6 3 18 3 9 2 3 6. சரிங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? 1 பிளஸ் ஆர் பை 100 the whole square equal to என்னவா? 3/2. சரியா? இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏன்னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர், அதாவது 1 பிளஸ் ஆர் பை 100 the whole square வேல்யூ என்ன? 3/2. இங்கதான். சரிங்களா? என்ன வரும் பாரு? பி 3/2 equal to 4500. 4500 தானே? சரிங்களா? பி மட்டும்னா நமக்கு தேவை. இந்த 3/2 இந்த சைடு போகும்பொழுது 4500. அடுத்த சம் பாருங்க. ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 8000 ஆனது. முதிர்வு அடையும் தொகை என்ன?
சரிங்களா? 8000 ரூபாய்க்கு 5% வட்டி வீதம் 2 வருஷத்துக்கு கிடைக்கும் மொத்த தொகை கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம 2 1 அந்த மாடலில் கூட போடலாம். அந்த மாடலில் வட்டியை கண்டுபிடிச்சு 8000 கூட கூட்டிடலாம். சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு ப்ராப்பர் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான். சரிங்களா? இங்க பாரு 8000 ஆனது சரிங்களா எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? 5% அதிகரிச்சது அப்படின்னா 100 + 5 எவ்வளவு 105/100. எத்தனை வருஷம் பாருங்க? 2 வருஷமா? இன்னொரு செட்டு. சரிங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 2 10, 4 2 8, 1 5 5, 21 125. சரியா? மல்டிபிள் பண்ணு. 4 × 21 எவ்வளவு? 84 × 105. மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 4 5 20க்கு 0, இங்க 2. 4 × 0 0 2 4 420. 8 5 40க்கு 0 4 0 4 8. சரிங்களா? 8820. சரிங்களா? இந்த ரெண்டு ஒரு மாடல்ல போட்டாலும் வரும். இது பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா, அசல்ல இருந்து அதிகரிச்சது அப்படின்னா 100 பிளஸ், குறைஞ்சது அப்படின்னா 100 மைனஸ். சரிங்களா? பாருங்க, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைகிறது. இப்ப 70,000 ஆனது 2 வருட முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு என்ன? அதாவது ஒரு வண்டி நிறுத்தியே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் 4% அந்த வண்டியோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. 2 வருஷத்துக்கு முடிவில் அந்த வண்டியோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு? 70,000. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு குறையுது? 4% குறைகிறது. அப்ப என்ன வரும் நமக்கு? 96/100 × 96/100. ஏன்னா 2 வருஷம் சொல்றாங்க இல்லையா? 2 0 2 0 4 0வா? 4 0 கேன்சல். சரிங்களா? 96 × 96 எவ்வளவு வரும் பாருங்க. 6 6 36க்கு 6, இங்க 3. சரியா? 6 9 54, 3 57. சரிங்களா? 9 6 54க்கு 4 5, 9 9 71, 71 5 76. கூட்டு 6, 11க்கு 1 மிச்சம் 1. சரியா? 12க்கு 2 மிச்சம் 1. அப்போ 92 16 கூட என்ன மல்டிபிள் பண்ணணும் இப்போ? 7. சரியா? 7 6 42க்கு 2, இங்க 4. 7 7 4 11க்கு 1 மிச்சம் 1. 7 2 14 1 15க்கு 5 மிச்சம் 1. 7 9 63 63 1 64. சரிங்களா? அப்போ 64,512 ரூபாய் அந்த வண்டியோட மதிப்பு. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு தொகை அதிகரிச்சா 100 பிளஸ் போட்டுக்கோங்க, குறைஞ்சா 100 மைனஸ். சரிங்களா? இப்போ புத்தகத்துல ஒரு சம் இருக்குப்பா. அதாவது ஆரம்பத்துல 5000 இருக்கு ஒரு பாக்டீரியாவோட மதிப்பு. சரிங்களா? முதல் 1 மணி நேரத்துல 5% அதிகரிக்குதான். இரண்டாவது 1 மணி நேரத்துல 10% குறைகிறதா. சரிங்களா? 5% அதிகரிக்கணும் போது என்ன பண்ணிட்டோம்? 105/100. ரெண்டாவது 1 மணி நேரத்துல என்னாச்சு? 10% குறைகிறது. அப்ப 90/100. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? 3 4 எத்தனை மணி நேரம் கொடுக்கலாம் அந்த மாதிரி நீ அதிகரிச்சா பிளஸ், குறைஞ்சா மைனஸ் போட்டு போயிட்டே இரு. சரியா? 2 0 2 0 3 0. ஓகே, 4 0 கேன்சல் ஆயிடுச்சா? 95 45. இப்ப 45 × 105 மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? மல்டிபிள் பண்ண 5 25க்கு 5, 2 0 2 5. சரிங்களா? 4 5 20க்கு 0, இங்க 2, அப்புறம் 0 ஆயிடும், இங்க 2 வந்துடும் 4. 4725 ரூபாய். அதாவது 4725 இருக்கும் அந்த பாக்டீரியாவோட மதிப்பு. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? தெளிவா பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாடல் வச்சு கொஸ்டின் அவங்கள உருவாக்கி கேட்கற மாதிரி இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வச்சு எந்த மாதிரி சம் கேட்டாலும் நீ போட்டுடலாம். சரியா?